அம்மாடி சாச்சனா, எம்மா நீ உன் ஒருத்த இங்கெல்லாம் ப்ரூவ் பண்ண தேவையே இல்லை. இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. சாச்சனாவும் அருண் வந்துட்டு இருந்தாலும் 2 பேரும் செம்ம டஃப் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. அருண் ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாரு அவங்க 2 பேர்த்தையும், யாரை அன்ஷிதாவையும் ஜாக்லினையும். உடனே அவங்க வந்துட்டு அதை ஏற்றுக்கிற மனசில் நான் நல்லா பார்த்துருக்கேன். சாச்சனாக்கு வந்து அன்ஷிதா மேலே எப்போயுமே பயங்கர பொறாம உண்டு. ஏன்னா சாச்சனாக்கு வந்து முத்து மேலே ரொம்ப பொசசிவ்னஸ், ஒரு பிரதர் அஃபெக்ஷனில் பட் ரொம்ப பொசசிவ்னஸ் உண்டு. பட் முத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்போயுமே அன்ஷிதான்னு சொல்கிறதுனால சாச்சனா எப்போவுமே அன்ஷிதாவை பார்க்கும்போதே நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பொறாமையிலே தான் பார்ப்பாங்க. ஸோ சாச்சனா வந்துட்டு அன்ஷிதாவை ப்ரைஸ் பண்ணோன்னே அவங்க வந்துட்டு இப்படி நிற்கிறாங்க, ஒன்றுமே சொல்லலை. உடனே அருண் கேட்குறாரு, நீ இருந்திருந்தா இப்போ வெயிட் பண்ணி நின்றுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு சாச்சனா, எனக்கு இப்படி பண்ணி தான் என்னை ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு. அதாவது அவங்க கிரேட் பிளேயராக டாப் 5ல் இருக்காங்களா ஆல்ரெடி. ஸோ அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நின்று ஜாக்லினோடையும் அன்ஷிதாவோடையும் பெட்டர் பிளேயர். அன்ஷிதாவையாவது நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா அன்ஷிதா வந்து அவங்க நல்ல ஹியூமனாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப நிறைய இடத்துல அவங்க டஃப் கொடுத்தது கிடையாது, அவங்க சைலண்ட்டாக தான் இருக்காங்க. பட் ஜாக்லின் வந்து டஃப் பிளேயர், டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் இவங்க 2 பேர் மாதிரி இவர் கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க ஒர்த்தே வேறையா, அது எனக்கு இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அதுக்கு அருணும் நானும் அப்படி தான் நினைப்பேன். பட் அருண் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை, அவர் சாதாரணமாக சொல்கிறாரு. இவங்களுக்கு மேடம்க்கு நினைப்ப அவங்க டாப் 5 ஆல்ரெடி முத்துக்குமரன் கிட்டே சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த முத்துக்குமரனை விட்டு சாச்சனா வந்து உண்மையிலே நான் நினைக்கிறேன் முத்துக்குமரனுக்கு சனி ரூபத்தில் வந்த சனி ரூபத்தில் வந்திருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா முத்துக்குமரனோட கேமே அஃபெக்ட் ஆகுது. இந்த பொண்ணை திருத்துறதுக்கும் இந்த பொண்ணுக்காக விளையாடுறதுக்குமே டைம் போயிட்டுருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு நல்ல சூப்பர் டைட்டில் வின்னர் மெட்டீரியல் முத்துக்குமரன். ஸோ அவரோட கேமை ஒரு சடை மாதிரி ஒட்டிட்டு கெடுத்துட்ருக்காங்கன்னு தான் தோணுது. முத்துக்குமரன் அதனால் டீவியேட் ஆகவோ எதுவுமே இல்லைன்னா கூட அது எல்லார் கண்ணுக்கும் அது வந்து கரெக்டாக படாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100% பீப்புள் இருக்காங்கன்னா ஒரு 20-30% பீப்புளாவது இந்த சாச்சனானால முத்துக்குமரன் மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.